பார்த்தீங்கன்னா லிவிங் கம் டைனிங் இருக்குங்க. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1108 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்புங்க. 1108 ஸ்கொயர் ஃபீட் பில்டப். யூடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 474 ஸ்கொயர் ஃபீட். நான் எதனால் பட்ஜெட் சேவிங் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்றதையும் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் இதில் நான் சொல்லிக்கிறேன், ஒரு எக்ஸாம்பிளும் சொல்லிக்கிறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பிளாக் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் பொங்கலை செலிப்ரேட் பண்ணிக்கலாம் உங்களோட புது வீட்டில். இப்போ ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பிளாக்கை வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் தீபாவளியை உங்கள் சொந்த வீட்டிலேருந்து நீங்கள் செலிப்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம் வாங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு பட்ஜெட் சேவிங் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட்டோட உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கேயே ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட்டையும் சரி, இந்த லொக்கேஷன் வைஸ்லையும் சரி. நான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லக்கூடிய விஷயம் தான், நீங்கள் ஈஸ்ட் தாம்பரம் வெஸ்ட் தாம்பரம் கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நியர்பைலேயே வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் தாம்பரத்தில் நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் ரேட்டில் ஃப்ளாட்ஸ் வாங்க முடியும். அதே நேரத்தில் கனெக்டிவிட்டி வைஸ்லையும் நல்லாயிருக்கும். எதனாலனா வந்து பார்த்திங்கன்னா பைபாஸ் சர்வீஸ் ரோட், அவுட்டர் ரிங் ரோட், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட், அங்கே மெட்ரோக்குள்ள ப்ரொபோசல்ஸ் அந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். சரிங்களா? அதெல்லாமே நான் வீடியோக்குள்ள உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இந்த ப்ராஜெக்ட்லேருந்து எவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எதனால் பட்ஜெட் சேவிங் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்றதையும் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் இதில் நான் சொல்லிக்கிறேன், ஒரு எக்ஸாம்பிளும் சொல்லிக்கிறேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர், அதாவது ஈஸ்டர்ன் சைட் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டரில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாலிடாக வந்து பார்த்திங்கன்னா 7,500 8,500 ருபீஸ் வரைக்கும் போயிட்டுருக்கு. அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சொல்கிறது பேசிக் காஸ்ட். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கொஞ்சம் ஸ்டார்ட் டிஸ்டன்ஸ்லேயே ஒரு 5,000 6,000 6,500 இந்த ரேஞ்சில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வெஸ்ட் தாம்பரம் ப்ரெஃபர் பண்ணலாம். நான் கண்டிப்பாக அதுதான் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணிட்டும் இருக்கிறேன். அந்த டிஃப்ரென்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் முக்கியமாக இதை தான் சொல்வேன். ஏன்னா நம்ம என்ன தான் எல்லா டிஃப்ரென்ஸையும் பார்த்தாலும் கடைசியில் வந்து நிற்கிறது பட்ஜெட் தான். அந்த பட்ஜெட் விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு நல்ல ஒரு காம்படிட்டிவ் பட்ஜெட்லேயே கிடைக்கும். அதே நேரத்தில் கனெக்டிவிட்டி நல்லா இருக்கிற மாதிரியே கிடைக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சர்விகா ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்லுடைய கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸ் ஆனாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க, யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. ப்ரோ போங்க ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ, தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்களா, நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெஸ்ட் தாம்பரம் வெற்றி நகர் 3rd ஸ்ட்ரீட்டில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டினுடைய தென்பகுதி எல்லாத்துக்குமே ட்ரெயின் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவுக்கும் இங்கேருந்து ட்ரெயின் விடுறதுக்குள்ள ப்ரொப்போசல்ஸ், இந்த ரயில்வே ஸ்டேஷனையும் பிரம்மாண்டமாக கட்டுறதுக்குள்ள ப்ரொப்போசலும் போயிட்டுருக்கு. அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்ட் நியூஸஸ்லையும் நீங்கள் பார்த்துருக்க முடியும். தெரியாதவங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், டைம் வேஸ்ட் பண்ணணுன்றது கிடையாது. சரிங்களா? ஏன்னா புதுசாக சென்னைக்கு வரவங்களும் இருப்பீங்க இல்லையா? கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 2.6 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இந்த ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. முடிச்சூர் ரோட் காய்டாவில் வருங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா முடிச்சூர் மெயின் ரோட், இந்த மெயின் ரோட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா 280 மீட்டர்ஸ் 300 மீட்டர்ஸ் தூரத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. முழுக்க புதுசாக டெவலப் ஆன ரெசிடென்ஷியல் ஏரியா. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் முடிச்சூர் ரோட்டில் வரும்பொழுது மதுரவாயல் பைபாஸ் சர்வீஸ் ரோடு ஒரு இடத்துல கட் ஆகும். அதை தாண்டின உடனே வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு உள்ளே வர மாதிரி இருக்கும். கார்னர்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிருஷ்ணா நகர் வெற்றி நகர் பஸ் ஸ்டாப்பும் இருக்கும். உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட் பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். நான் வீடியோ இருக்க வரும்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பஸ் போக்குவரத்து இருந்ததுங்க. இந்த ஸ்ட்ரீட்லேயே கூட வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு கோயில் இருந்தது, அரச மரத்தோட. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா தாய்மார்கள் வெள்ளிக்கிழமை புதன்கிழமை அந்த டைம்லலாம் விளக்கு போடுறேன் போகணுன்னு ஆசைப்படுவீங்களா, அது யூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா 2 கடை இருக்குது, எண்ணெய் கடைகள் அந்த மாதிரி. மெயின் ரோடு ரொம்ப பக்கங்க. ஷாப்பிங் கூட வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் இருக்குது, குரோமா இங்கே வந்திருக்கு. அதே மாதிரி நீங்கள் ஐடியில் வேலை பார்க்க போகிறீங்க, ஸ்ரீராம் கேட்வேல வேலை பார்க்குறீங்க, மெப்ஸில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கனெக்டிவிட்டி வைஸில் இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கேடரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சைத்தன்யா ஸ்கூல் இருக்குது, சான் அகாடமி ஸ்கூல் இருக்குது, ராமகிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த கடையில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அவுட்ரிங் ரோடு இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டையும் ஈஸியாக அசஸ் பண்ணிக்கலாம். நம்ம மதுரவாயல் பைபாஸ் சர்வீஸ் ரோடு வழியாக நீங்கள் பைபாஸையும் ஈஸியாக அசஸ் பண்ணிக்கலாம். இதனால் சர்வீஸ் ரோட சொல்லி இதை சொல்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பல்லாவரத்தில் பைபாஸ் சர்வீஸ் போகலாண்ணா, இந்த மாதிரி அங்கிள்ஸ் இருக்கிறனால தான் கொஞ்சமாவது மழை பெய்யுது. இதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல்லாவரம் குன்றத்து ரோட்டில் சர்வீஸ் ரோடு ஒட்டி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பைபாஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அசஸ் பண்ணணும்னா அது வந்து சென்ட்ரலில் இருக்கிற லொக்கேஷன். நீங்கள் ஒன்று தாம்பரத்துக்கு வரணும், நீங்கள் தாம்பரத்துக்கு சர்வீஸ் ரோடில் வரதுக்கு பதிலாக நீங்கள் போரூரே போயிடலாம். போரூர் போகணும் அப்படின்னா பைபாஸ் ஏறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஆனால் இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் ரோட் பக்கமாக இருக்குது. அந்த சர்வீஸ் ரோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாம்பரம் அந்த பைபாஸ் ஏற ஜங்ஷனும் பக்கம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சர்வீஸ் ரோட்லேயே போயிட்டு இருமுடியூரில் ஒரு யூட்டன் அடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் போரூர் பைபாஸையும் ஈஸியாக அசஸ் பண்ணிக்க முடியும். அந்த பைபாஸ் சர்வீஸ் ரோடு அந்த இருமுடியூர் சிக்னல் வழியாகவே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீராம் கேட்வேயும் அசஸ் பண்ணிக்கலாம். தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனையும் இப்படியே கூட நீங்கள் அசஸ் பண்ணிக்க முடியும். லொக்கேஷன் நல்லா டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நம்புறேன். என்னோட முயற்சி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையை உங்கள் குடும்பத்தில் ஒன்று நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்களா ஒன்றா இடங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது சர்விகா ப்ராப்பர்ட்டிஸினுடைய ஒயிட் கேஸ்டில்
தனித்துவமாக தெரிந்தது இப்போ நீங்கள் ட்ரோன் ஷாட்டில் பார்க்க முடியும் இந்த சுற்று வட்டாரத்திலேயே. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெட் பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷனுங்க. சரிங்களா, உங்களுக்கு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஃப்ளாட்ஸ் வேணுமா, அதுவும் இருக்குது. ஒரு 80-90% ஒர்க் கம்ப்ளீட் ஆன ஸ்டேஜில் வேணுமா, அதுவும் இருக்குது. பக்கத்தில் நீங்கள் பார்க்க முடியும். ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் வேணுமா, அதுவும் இருக்குது. 3 ஆப்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 8498, அதாவது 8500 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா 3 செப்பரேட் ப்ராஜெக்டாக பிரிச்சிருக்கிறாங்க. அதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்கக்கூடியது. சில்ட் ப்ளஸ் 3 ஃப்ளோர்ஸ். ஒரு ஃப்ளோருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 யூனிட் அப்படின்ற விதமாக மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 6 வீடுகள் இருக்குது. இப்போ ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்கக்கூடிய 6 வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 வீடு மட்டும்தான் அவைலபிள் இருக்குது நார்த் ஃபேஸிங்கில். அதை தான் இந்த வீடியோலையும் நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு வீடு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. அதை நான் வந்து உங்களுக்கு ஒரு மாடலாக காமிக்கிறேன். இந்த அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் 80% ஒர்க் கம்ப்ளீட் ஆகிருக்கு இல்லையா, இந்த பிளாக்குக்காக. நீங்கள் அந்த பிளாக் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் பொங்கலை செலிப்ரேட் பண்ணிக்கலாம் உங்களோட புது வீட்டில். இப்போ ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பிளாக்கை வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் தீபாவளியை உங்கள் சொந்த வீட்டிலேருந்து நீங்கள் செலிப்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம் வாங்க. ஃப்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் கேட் இருக்குது. மெயின் கேட் திறந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ரேம்புங்க. ரேம்ப் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ப்ராஜெக்ட்குள்ளேயே இருக்குது. சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெயின் கேட்டுக்கு அடுத்து ரோட்டில் ரேம்பை பண்ணுவாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரேம்ப் வந்து கரெக்டாக உள்ளே கட்டியிருக்கிறத நல்லா தான் நான் பார்த்தேன். வந்தோடனே கவனிச்சிருந்த விஷயம் அது. சில்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீட்டுக்குமே கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது, 6 வீட்டுக்குமே. சரிங்களா, அம்யூனிட்டிஸ் இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லிஃப்ட் இருக்குது, டெரஸ் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க, ரொம்ப நல்ல விஷயம். சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ் இருக்குது, இவி சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. காமன் ஏரியாவுக்கு 10 kVயில் பவர் பேக்கப் கொடுத்துருக்குறாங்க. ATS ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொன்னாங்க. கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது. இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இருக்கிற அம்யூனிட்டிஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். ஸ்பெக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வாட்டர் சோர்ஸுங்க, போர்வெல் இருக்குது, உங்களுக்கு மெட்ரோ வாட்டர் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்குறாங்க. அண்டர் கிரவுண்ட் சீவேஜ் லைன் இருக்குது, செப்டிக் டேங்க் கிடையாது, அதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா, பார்த்தீங்களா, தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு பக்கமாகவே இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு அண்டர் கிரவுண்ட் சீவேஜ் லைனும் இருக்குது, மெட்ரோ வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது. அதனால தான் நான் இதெல்லாமே உங்களுக்கு அழுத்தம் திருத்தமாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா, சம்ப் இருக்குது, ஒரு வீட்டுக்குமே 3 ஃபேஸ் ஈப்ளைன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ப்ராஜெக்ட்டை சுற்றி செட்பேக் விட்டுருக்காங்க. அந்த செட்பேக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு PCC போட்டு கவர் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம அப்படியே உள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பைக் நிற்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக மார்க் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா, CCTV பேக்கில் கூட இருந்தது. காமன் ஏரியா, ஜென்செட் 10 kV, ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் இருக்குது. அப்படி எப்படி வந்துடுங்க நவீன், நம்ம லிஃப்டாக காமிச்சிடலாம். ஃபஸ்ட் ஃப்ளோரா செகண்ட் ஃப்ளோரா? ஃபஸ்ட்டு ஃப்ளோர். 7 எலிவேட்டர்ஸ். ஃபஸ்ட் ஃப்ளோரில் லிஃப்ட்லேருந்து வெளியில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு ஒரு போர்ஷன் இருக்குது, பேக் சைடில் ஒரு போர்ஷன் இருக்குது. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு வீட்டினுடைய மெயின் டோரும் இன்னொரு டோரும் ஆப்போசிட்டில் கிடையாது. ஒரு போர்ஷன் வந்து நார்த் ஃபேஸிங், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங். உங்களுக்கு கிரில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பில்டரே போட்டு கொடுத்துட்றாங்க. மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங் மெயின் டோருக்கு முன்னாடி கிரில் கேட் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் யாரும் செட் பண்ணல. அதனால வந்து பார்த்திங்கன்னா எந்த வந்து சொன்னவே ஓப்பன் ஆகிடுச்சு. நீங்கள் பாஸ்கோடு வச்சும் அன்லாக் பண்ணிக்கலாம், கார்டு வச்சும் அன்லாக் பண்ணிக்கலாம். இதுக்கு டிஜிட்டல் கீவும் இருக்கும். மெயின் டோர் கலர் காம்பினேஷன் நல்லா இருந்தது. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா லிவிங் கம் டைனிங் இருக்குங்க. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1108 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்புங்க, 1108 ஸ்கொயர் ஃபீட் பில்டப். யூடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 474 ஸ்கொயர் ஃபீட். இந்த லிவிங் கம் டைனிங் இந்த வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இடத்துல ஒரு மாதிரி டைல்ஸ் டிசைன் போட்டிருக்கிறாங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பெட்ரூம்ஸ் எல்லாமே உட் தீமில் போட்டிருக்கிறாங்க. இந்த லிவிங் கம் டைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 5.4க்கு 2 அடி சைஸில் இருக்கக்கூடிய டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜங்ஷன் பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் ஃபீல் நல்லா லக்ஸரியாக இருக்கும். டைனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாகுவார் பிராண்டில் வாஷ் பேஷன், உங்களுக்கு வால் டைல்ஸோட மிரரோட கொடுத்துருக்குறாங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த லிவிங் கம் டைனிங்கில் 2 UPVC ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் வித் கிரில்லோடு இருக்குது, கொசு வலையோடு இருக்குது. இந்த டிவி யூனிட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் ஒர்க்கில் வரும். இன்டீரியர் ஒர்க்குக்கு அடிஷ்னல் சார்ஜஸ். உங்களுக்கு பிடிச்ச மெட்டீரியல், டிசைன், அந்த ஃபினிஷ் அதை பொறுத்து இருக்குது. ஏன்னா டிசைனை ஃபினிஷ் எப்படின்னு சொல்கிறேன்னா கிளாஸி லுக் இருக்குது, மேட் லுக் இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வரும். அது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் நீங்கள் இன்டீரியர் பண்ணிக்கணும், அடிஷ்னல் சார்ஜஸ் வரும். இந்த லிவிங் கம் டைனிங்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிச்சன், மாடுலர் கிச்சன் இருக்குது. இந்த கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சுக்கு 6 இன்ச் சைஸில் இருக்கக்கூடிய செட்டிநாடு டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஃபினிஷ் நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஜாகுவார் ஃபிட்டிங்ஸ் அப்புறம் இந்த மாதிரி டைல்ஸ், அதில் அந்த டைல்ஸ் தான் விட்டு போச்சு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க அங்கங்கே. ஏன்னா ஒரே டிசைனாக வாங்கியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே டிசைனாக போட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு ஒரே ரேட்டில் வந்திருக்கும். மொத்தமாக பல்காக எடுக்கும் பொழுது ஒரே டிசைனாக உங்களுக்கு ரேட் கம்மியாக எடுத்துக்கலாம். ஆனால் வேறு டிசைன் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரேட் கம்மியாக வாய்ப்புகள் கம்மி. மாடுலர் கிச்சன் கலர் காம்பினேஷன் நல்லா இருந்தது. உங்களுக்கு ஃப்ளோரில் கிரானைட் கொடுத்துருக்குறாங்க. ஒன் சைடு UPVC விண்டோ வித் கிரில்லோடு கொடுத்துருக்குறாங்க, கொசோலையோடு இருக்குது. ஜாகுவார் பிராண்ட் டேப்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க.
சிம்னிலாம் அடிஷ்னல், இன்டீரியர் எல்லாமே அடிஷ்னல், மறந்துடாதீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸுங்க. சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினுக்குள்ளே ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் இந்த குளிச்சுட்டு வந்து துண்டை காய வைக்கிறது அந்த பர்பஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். செட் பேக் இருக்குது. செட் பேக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிசிசி போட்டு கவர் பண்ணியிருக்கிறாங்க. நம்மளும் செட் பேக், அவங்களும் செட் பேக் விடும்பொழுது கரெக்டான வென்டிலேஷன் இருக்கும். அதுதான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரைசீல் பிராண்டில் உங்களுக்கு சிங்க் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டிவி யூனிட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் பெட்ரூமை பார்த்துடலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் அண்ட் லாஃப்ட் கவர் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு வுட் ஃபினிஷில் இருக்கக்கூடிய டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்கிற நிலைமை வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத், சிங்கிள் மவுண்ட் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட்டுங்க. சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸோட கொடுத்துருக்குறாங்க. ஜாகுவார் பிராண்ட் ஃபிட்டிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. யூபிவிசி வென்டிலேட்டர் வித் கிரில்ஸோடு இருக்குது. ஷவர் கரெக்டான ஹீட்டில் இருக்குது. சோமானி பிராண்டில் வாஷ் பேஷன் இருக்குது. பால்கனி உங்களுக்கு டவல் ராட்ஸோடு இருக்குது. கிரில் கொடுத்து கவர் பண்ணியிருக்கிறாங்க. சேஃப்டியாக நல்லாயிருக்கும். பால்கனிக்கு வந்து பார்த்திங்கன்னா யூபிவிசி டோர் வித் மஸ்கிட்டோ மெஷ்ஷோடு இருக்குது. சுவிட்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெக்ராண்ட் பிராண்ட்லேயே கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக இந்த வீட்டோட ஃப்ளோர் பிளான் நல்லா இருந்ததுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் செட்டுங்க. இந்த ஆஃப் செட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட்டாக காமன் பாத் இருக்குது. இந்த லிவிங் கம் டைனிங்லேருந்து இது தெரியாது. இந்த வால் டைல்ஸினுடைய கலர் காம்பினேஷன் நல்லா இருந்தது. சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜாகுவார் பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா வால் மிக்ஸ் இருக்குது. சோமானி பிராண்டில் சிங்கிள் மவுண்ட் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் கிரிப்பாக இருக்குது. சோமானி பிராண்ட்லேயே வாஷ் பேஷன். இந்த காமனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் அண்ட் லாஃப்ட் ரெண்டுமே கவர் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு கோல்டு ஸ்கட்டிங்கோட கவர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத், சிங்கிள் மவுண்ட் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட், சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸோட நல்லா ப்ரீமியமாக இருக்குது. யூபிவிசி வென்டிலேட்டர் வித் கிரிலோட இருக்குது. வால் மிக்ஸ் இருக்குது. வாஷ் பேஷன் இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி நல்லா ப்ரீமியமாக தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூம்க்கு அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பெட்ரூம் இருக்குது. கிட்ஸ் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் 1 சைடு யூபிவிசி விண்டோ இருக்குது. உங்களுக்கு கொசோலையோட கொடுத்துருக்காங்க. கிரில்லோட இருக்குது. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. ரெண்டுமே கவர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா 3 BHK 3 டாய்லெட். இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 5900 rupees. இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக் காஸ்ட், அடிஷ்னல் சார்ஜஸ் இருக்கும். இந்த ரேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பிளாக்குக்கு இந்த ரேட்டுங்க. பக்கத்தில் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன், பார்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட் இன்னும் கம்மியாகும். 5500 rupees per ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்ஸ் அவைலபிள் இருக்குது பேசிக் காஸ்ட்டில். வீடியோ இன்னும் முடியல. பக்கத்தில் ஒரு யூனிட் இருக்கு இல்லையா, அதையும் நான் உங்களுக்கு ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக காட்டுறேன். அந்த பக்கத்தில் அவைலபிள் இருக்கிற சைஸ் ரேஞ்சஸையும் உங்களுக்கு நான் அதை காமிச்சு முடிச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் யூனிட்டுங்க. மெயின் டோருக்கு முன்னாடி கிரில் கட் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா மாடல் ஹவுஸாக பில்டர் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. மாடல் ஹவுஸாகவே அப்படியே ஃபுல்லாக இந்த யூனிட்ஸோட சோல்ட் அவுட் ஆகியிருக்கு. இந்த லிவிங் கம் டைனிங்கில் உங்களுக்கு பார்க்க முடியும் டிவி யூனிட் இருக்குது. இங்கே உங்களுக்கு டைனிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. யூபிவிசி ஃப்ரெஞ்ச் விண்டோ வித் கிரிலோட இருக்குது. கொசோலியோட கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட சைஸ் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோர் பிளானில் இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஃப்ரண்ட் ஃபேசிங்கில் இருக்கக்கூடிய யூனிட் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா 80% கம்ப்ளீட் ஆகியிருக்கு. இந்த வர பொங்கலை அந்த வீட்டிலேருந்து நீங்கள் செலிப்ரேட் பண்ணலாம். அவைலபிள் சைஸ் ரேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா 1228 ஸ்கொயர் ஃபீட், 1225 ஸ்கொயர் ஃபீட். யூடிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 397, 396. சரிங்களா? ஈஸ்ட் அண்ட் நார்த் ஃபேசிங் உங்களுக்கு எல்லா ஃப்ளோர்ஸையும் இப்போ அவைலபிள் இருக்குது. இந்த டிவி யூனிட் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சனுங்க. கிச்சன் ஸ்லாபில் கிரனேட் கொடுத்துருக்காங்க. மாடுலர் கிச்சன். இந்த வீட்டோட ஓனர் இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் ஒர்க் எல்லாமே அடிஷ்னலாக அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த கார்னர்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்ஜ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பில்டரே பண்ணணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த இடத்துல வந்து நம்மளுக்கும் தாய்மார்களுக்கும் இங்கே அடிப்படும். குழந்தைங்களும் வரும்பொழுது இங்கே அங்கேன்னு மார்க் வாங்கிடுவாங்க. அதனால் இந்த இடம் கட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நான் இந்த ரோட்லேயே நிறைய இடத்துல போகும்பொழுது டிவைடரில் கான்கிரீட்டில் பண்ணியிருக்காங்கன்னும் பொழுது இந்த மாதிரி ஏன் எட்ஜ் ஒர்க் பண்ண மாட்டாங்க, நான் அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்பேங்க. ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைஃப் ஸ்டைலே மாற்றும். அதை நான் ரொம்ப நம்புகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் கம் பால்கனி. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிரில் கொடுத்து கவர் பண்ணியிருக்கிறாங்க. வாஷிங் மிஷினுக்குள்ளே ப்ரொவிஷன் இருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசேஜ். இந்த பேசேஜுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பேஷன் இருக்குது ஜாகுவார் பிராண்டில். அதே மாதிரி காமன் பாத் இருக்குது. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஜாகுவார் பிராண்ட்லேயே டாப்பாக போட்டிருக்கிறாங்க. எதுக்கு போகலாம்? இங்கி பிங்கி பாங்கி இதுக்கு போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் 2 யூபிவிசி விண்டோஸ் வித் கிரிலோட இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேசிங் விண்டோ. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
அட்டாச் பாத் இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி நல்லா ப்ரீமியமாக தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூம்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமினுடைய அட்டாச் பாத் ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருக்குறாங்க அப்படின்றதுனால இந்த பெட்ரூமினுடைய லிவிங் ஸ்பேஸ் நீங்கள் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு சைடாக எல்லாமே போயிடும். அதே மாதிரி இந்த பெட்ரூமுக்கு உங்களுக்கு பால்கனி இருக்குது. பால்கனி ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல கொடுத்துருக்குறாங்க. வாங்க வாங்க. இந்த பெட்ரூம் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் பெட்ரூம். இந்த ஒரே பேசேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பெட்ரூம்ஸுமே முடிஞ்சிருது. காமன் பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாக இருக்குது, லிவிங் கம்பெனிங்கிறது தெரியல. அதே மாதிரி கிச்சனும் நல்லா ஸ்பேஷியஸாக இருந்தது இந்த யூனிட்டில். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1228 ஸ்கொயர் ஃபீட், 1225 1228 1225 ஸ்கொயர் ஃபீட்டில் நார்த் அண்ட் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் பக்கத்தில் ஒரு 80-90% கம்ப்ளீட் ஆன ஸ்டேஜில் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. இல்லை எனக்கு ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் வேணும் அப்படின்னா செகண்ட் அண்ட் தேர்ட் ஃப்ளோரில் 1108 ஸ்கொயர் ஃபீட் 1108 ஸ்கொயர் ஃபீட்டில் அவைலபிள் இருக்குது ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில். அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ரேட் எல்லாமே உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். டெரஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் கொடுத்துருக்குறாங்க. எம்எஸ்ல கிரில் கேட் இருக்குது. அதே மாதிரி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் ரூஃப் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. கான்கிரீட் வாட்டர் டேங்க் பக்கத்துலேயே பார்க்க முடியும். அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்கிறது. இதே ப்ராஜெக்ட் தான். செப்பரேட் பிளாக்கு உங்களுக்கு ஒரு போர்ஷனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக உங்களுக்கு கிளாத் ஹேங்கர் கொடுத்துருக்குறாங்க. வெட் கிளாத் ஹேங்கர். முடிச்சூர் மெயின் ரோட்டில் ஈசி பை இருக்குது பாருங்கள். அந்த ஈசி பைக்கு அப்படியே மேலே பாருங்கள் ஸ்ரீராம் கேட்வே. இப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன், அதான் பெருங்குளத்தூர். அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் கவனிச்சிருந்தேங்க. இந்த ஆர்சிசி வாட்டர் டேங்க் இருக்குது இல்லையா, அது ஹைட்லேயும் இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டர் அவுட்லெட் பைப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 90 mm பைப்புங்க. அது ஒரு டீலேருந்து கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்காது ரொம்ப. இப்போ தேர்ட் ஃப்ளோரில் இருக்கும், ப்ரெஷர் கம்மியாக இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் ப்ரெஷர் சூப்பராக இருக்குது. அதுக்கு நம்ம தனியாக தேர்ட் ஃப்ளோரில் ப்ரெஷர் பம்ப் போடணும். இப்போ ஜெட் பம்ப் வைக்கிறீங்க, அதுக்கு தனியாக ப்ரெஷர் பம்ப் போடணும் அப்படின்ற மாதிரி தேவைகள் இருக்காது மோஸ்ட்லி. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அடப்பு அந்த மாதிரி விஷயங்களும் ஏற்படாது. ரொம்ப நல்லதாக பார்த்துருந்தேன். ஏன்னா பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் தான் இது கொடுப்பாங்க. நிறைய யூனிட்ஸ் இருக்கும்போது தேவை இருக்கும்போது நம்ம கொடுக்கலாம். பட் வந்து பார்த்திங்கன்னா 6 யூனிட்ஸ் லோ ரைஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு இது கொடுத்துருக்காங்களே நான் பார்த்தேன். அதனால தான் சொல்கிறேன். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டுக்குள்ளே இன்ஜினியர் வசந்த். டாட்டா.